இந்த குழந்தைகள் இவ்வளவு நேரம் இங்க பண்ணாங்களா, எங்களுக்கு எல்லாம் மேடையில இருக்கும்போது பரபரன்னு பிரமிப்பாவும் ரொம்ப பயமாவும் இருந்தது. ஏன்னா நிறைய நான் அடிக்கடி சொல்றேன், நேரம் நடக்கவே முடியல நம்மளால. இல்ல நேரம் உட்கார்ந்து எந்திக்கிறதுக்கே வந்து ஒரு 55 வயசு 54 வயசுலயே நமக்கு வந்து ஒரு வலியோ இடுப்புல ஒரு பிடிப்போ இருக்கக்கூடிய காலத்துல இந்த குழந்தைகள், அதுவும் குறிப்பா வந்து இங்க இந்த ஸ்கிரீன்ல பெண் குழந்தைகள் செய்த ஒரு மிகச்சரியான ஒரு பயிற்சிகளா இருக்கட்டும், இந்த மல்லர் கம்பல செஞ்ச பசங்களோட செய்த பயிற்சிகளா இருக்கட்டும், பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கான பயிற்சி. உண்மையிலேயே அதனுடைய ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் அவங்க எடுத்திருக்க பயிற்சியும், அவர்கள் உடல் வாகை பார்க்கும்போது எவ்வளவு இறுக்கமான எவ்வளவு சரியான பயிற்சி இருந்தா அதை எடுத்துக்கொண்டு வர முடியும்னு இன்றைக்கு பல்வேறு குழந்தைகள் தமிழகத்திலேயே முழுக்க இருக்கக்கூடிய பல பள்ளிகள்ல நான் நிறைய உரையாற்றுவதற்காக போறேன், நிறைய பேச போறேன். எந்த குழந்தைகளும் இவ்வளவு ஒரு உடல்ல ஒரு மிகச் சரியான திடமான ஒரு உடல்வாகோடு இல்லை. எல்லா குழந்தைகளும், பெரும்பாலான குழந்தைகள் வந்து ஒரு ஒரு ஊழச்சதைமாங்க இல்லையா, அப்படி ஒரு ஊழச்சதையோட நிறைய குழந்தைகள் குண்டு குழந்தைகளா இருக்காங்க. நேற்று கூட ஒரு மருத்துவமனைக்கு வந்து ஒரு சாதாரணமா இறைப்பு நோய் சளி இருமலுக்காக ஒரு குழந்தையை கூட்டு வராங்க. அவங்க தாய்க்கு தகப்பனுக்கும் வந்து என்ன வருத்தம் இருக்கு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் அவன் நெபுலைசர்லயே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் தொண்டையில வந்து அவனுக்கு டான்சிலைட்டிஸ் வீக்கம் இருக்குன்ட்டு வாரத்துக்கு ஒருக்க வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. ஆனா அதை தாண்டி அவர்கள் கணிக்க தவறிய, இல்லைன்னா அது சொல்வதற்கு தயக்கமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை பயங்கர குண்டா இருக்கான். ஆனா ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் குழந்தை கொஞ்சம் குண்டா இருக்குன்னு சொல்றதுக்கே வந்து அப்பனே கண்டு போடுறானா அப்படின்னு மற்றவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு அந்த குண்டு குழந்தைன்னு சொல்றதுக்கே ஒரு தயக்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, சைல்டுஹுட் ஒபிசிட்டி வந்து பெரிய அளவுல கூட்டிட்டு இருக்கு. குழந்தை பருவத்துல குண்டாக இருக்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவர்கள் 20-25 வயசுலேயே பல நோய்களை பெறுவதற்கான அத்தனை சாத்தியங்களையும் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மருத்துவ உண்மை. முன்னாடிலாம் வந்து குழந்தை குண்டா இருந்தா நல்லா போஷாக்கா இருக்கான், ஹார்லிக்ஸ்லும் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் அதிலேயே குளிப்பான் போல இருக்கு அப்படின்னு பெருசா பெருமையா பேசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு 4 வயது 5 வயதுக்கு மேல அவங்க குண்டா இருக்கிறாங்க, எடை கூட இருக்காங்கன்னா முதல் கவனம் தாயும் தகப்பனும் தான் இருக்காங்க. அந்த குழந்தைய சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அது தெரியாது, அதுல வந்து தன்னுடைய பின்னாட்கள்ல என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாது. என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த குண்டா இருக்கிற குழந்தைகளினுடைய கணையம் பெரிய அளவுல பாதிக்கப்படும். கணையம் தான் வந்து நமக்கு இன்சுலினை சுரக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அடுத்து ஈரல், அதுல இருந்து தான் இன்சுலினுடைய அந்த நம்ம சாப்பிட்ட குளுக்கோஸை இன்சுலின் சேர்த்து அது செல்லுகளுக்குள்ள தள்ளுறதுக்கு பல நொதிகளை வந்து ஈரல் வந்து சுரக்குது. குண்டு ஆக ஆக இந்த இரண்டுமே பாதிப்புக்குள்ளாது. இந்த ஈரலும் கணையமும் பாதிக்க உள்ளாக ஆக அந்த குழந்தை 15 வயசுக்கு மேலேயே அந்த குழந்தைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நல்லா தான் இன்சுலின் சுரக்கும், ஆனா சுரக்கிற இன்சுலின் சரியா வேலை செய்யாது. அளவு எடுத்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல வெறும் வயிற்றுல எவ்வளவு இன்சுலின் இருக்கு அப்படின்னு அளந்து பார்த்தா கரெக்டா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அப்படியே வெறும் வயிற்றுல இருந்ததை விட குறைஞ்சிருக்கும். ஆச்சரியமா இருக்கும் எங்களுக்கு. சார் அவங்களே கேட்பாங்க, இப்பெல்லாம் எல்லாரும் தான் டக்குன்னு பார்த்துட்டு நெட்லயே பார்த்துட்டு வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க, சார் வெறும் வயிற்றுல நல்லா இருக்கு, சாப்பிட்டோன்னே இன்சுலினை காணும் சார், குறையுது சார், பாதியா குறையுதுன்னா என்ன காரணம்? வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய ஈரல்ல எல்லாம் கொழுப்பு படிஞ்சிருந்து நம்ம உடல்ல வந்து எடை அதிகமா இருக்கிறதுனால அந்த இன்சுலினை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்தியால சக்கரை வியாதி கூடுறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் இன்சுலின் சுரப்பு குறைவில்லை. எல்லாருக்கும் நல்லா சுரக்குது, ஆனா அது பயன்படக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம மாத்தி ஆகணும். குழந்தை பருவத்தில இருந்தே நம்ம அதை வந்து சரியா இருக்கணும்னா, இப்படி இருக்கிற குழந்தை, இப்படி இது மேல ஆடின குழந்தையோ இல்ல இந்த மல்லர் கம்பத்துல சுத்தின பையனுக்கோ துளி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. எழுதி கையெழுத்து போட்டுக்கலாம், அவனுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். உறுதியா அவர்கள் இப்படி இந்த உடல் உழைப்பு இருக்கும் போது மிக மிக சரியானது. அப்போ முதல் விஷயமே குழந்தைகளை நல்லா விளையாடி ஆடி பாடி மகிழ்ந்து மிகச்சரியாக வைத்திருக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்ம பிள்ளைய வந்து நீட்டுக்கு படிக்க வைக்கணும், ஜேஇக்கு படிக்க வைக்கணும், காலையில 6:30 மணிக்கே பல்லு தேய்க்காம வண்டியில ஏத்தி விட்டு ராத்திரி வந்து அவன் வீட்டுக்கு வந்த உடனே மேக்ஸுக்கு இங்க டியூஷன், சயின்ஸுக்கு ஆன்லைன் டியூஷன், நடுராத்திரில வந்து எல்லாரும் குரூப் டிஸ்கஷன், இப்படி வச்சுதான் எல்லா 8ஆம் கிளாஸ்ல இருந்தே அந்த குழந்தை அப்படிதான் இருக்கு. பெரும்பாலான குழந்தைகள் ஒரு மகிழ்ந்து சிரிக்கக்கூடிய,
ஒரு குழந்தை பருவத்துடைய மிக மிக நல்லா யோசிச்சு பாக்குறோம். சின்ன பிள்ளையில எப்படி சிரிச்சுட்டு இருந்தோம், ஒரு ஆடி பாடி என்னத்துக்குனாலும் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எத்தனையோ. நான் நினைச்சு நல்லா ஞாபகம் இருக்கு, பள்ளியில படிக்கும் போது எங்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் கிருன்ல மணி அடிக்குது, அப்போ ஒரு தண்டவாள துண்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த தண்டவாள துண்டை அடிக்கிறதுக்கு ஒரு கம்பி ஒன்று வச்சிருப்பாங்க. நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த கம்பியை ஒளிச்சு வச்சோம், எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் தேடி திரிஞ்சப்ப கடைசியா கண்டுபிடி. அதுக்கப்புறம் நான் ஒரு காலையில இருந்து முழங்கால் போட்டு நின்னோம், அது வேற விஷயம். ஆனா அதுல இருந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுல இருந்த மகிழ்ச்சி இன்னைக்கெல்லாம் எந்த பிள்ளைக்கு இருக்கும்? இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகளுக்கு அந்த ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னலா இருக்கக்கூடிய அக மகிழ்ச்சி இல்லாம எந்த நேரமும் ஒரு சிடுசிடுப்பு தன்மை. நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வீட்டு பிள்ளைகள்கிட்ட ஒரு சிடுசிடுன்னு இருக்கான் சார். நிறைய பேர் எங்கள்கிட்ட பேஷண்ட் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது, ஒரு பொழுதனைக்கும் ஒரு சிடுசிடுன்னு இருக்கான், சரியாவே பேச முடியாது. அந்த சிடுசிடுப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு காரணம் அவனுடைய குழந்தைத்தன்மையை தாண்டி அவனுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியும் அழுத்தங்களும். இப்படியான குழந்தைகள் மகிழ்கிற விஷயம் எங்க ஆகுது அப்படின்னா, இந்த குப்பை உணவுகளை சாப்பிடும் போது அவை மகிழ்ச்சி அடையும். அதனாலதான் அந்த குழந்தை போய் எதை எடுத்தாலும் இதுல என்ன தொலைக்காட்சியில காட்டுறானோ அதை போய் நான் போய் சாப்பிடணும், அதுலதான் ஒரு பெருமகிழ்ச்சி இருக்கு, அதுதான் குதூகலத்தினுடைய அடையாளம் அப்படின்னு நினைச்சு போய் குப்பை உணவை ஒண்ணா வாங்கி சாப்பிடறாங்க. நண்பர்களே, ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய நம்ம வயதை ஒட்டி இருக்கவங்களும் சரி, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சரி, உணவில் பெரு அக்கறை இருக்கும். அந்த அக்கறைகள் துவங்க வேண்டிய இடம் இந்த களம் தான். இந்த நிலத்தில் இருந்து, இந்த மாதிரியான விவசாயத்தில் இருந்து, இயற்கை உரங்கள்ல விளைவிக்கப்பட்ட இந்த உணவுகளால் மட்டும்தான் எழுதி சொல்லலாம், இந்த நிலத்திலிருந்து உருவார விஷயங்களால் மட்டும்தான் நம்ம குழந்தைகளுடைய அடுத்த தலைமுறையினுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும்.